அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து சகல வசதிகளையும் அவனுக்கு வசமாக்கி தந்தான். இந்த உலகத்தையே மனிதனுக்கு வசமாக்கி தந்தான். அதை தவிர பல படைப்பினங்களையும் படைத்துள்ளான். மனிதனை தவிர உயிருள்ளவை நிறைய இருக்குது. பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் சொல்லிட்டு அதில் சிலவற்றால் மனிதனுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கின்றன. சிலவற்றால் என்ன நடக்குது? தீங்கும் வருது. அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய பிராணிகள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் சில படைப்பினங்கள் இருக்குது. நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் டெய்லியும் வரா மாதிரி இருக்கும். நமக்கு தொந்தரவு தரக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பிராணிகள், பூச்சிகளாக இருக்கும். இதிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் இது. நம்ம வீடுகளில் என்னத்தால் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்? ஒன்று பல்லியால் பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா கரப்பாம்பூச்சி, பூரான், தேல், அப்படி இல்லைன்னா பாம்பு, கரையான் சொல்லிட்டு இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கும். இது நார்மலாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம். என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம், அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும், தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு சோதனை நமக்கு தந்தால் அதிலிருந்து விடுபடவும் நமக்கு ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறார். இதுபோல் தீங்கு விளைவிக்கக்கூடிய பிராணிகள், பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெறவும் நமக்கு வழி இருக்குது, துவாக்கள் இருக்குது. நம்ம சேனலில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்னுடைய வீட்டில் கரையான் இருக்குது, கரையான் பிரச்சனையாக இருக்குது, இது வந்தால் தரித்திரம் சொல்கிறாங்க, கடன் வரும், நோய் வரும் சொல்கிறாங்க, இது உண்மையா? இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி ஒழிக்கிறது, ஏதாவது துவா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே மூட நம்பிக்கை. மாற்று மதத்தவர்கள் நம்புகின்ற விஷயம் இது. கரையான் வந்தால் இந்த மாதிரி தரித்திரம் பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பிராணிகளை பார்த்து, பூனை கூட அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கெட்ட சகுனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே இல்லை. இது எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க. இதன் மூலமாக நமக்கு கெட்டது நடக்கும், இதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் நம்பாதீங்க. எது நமக்கு நடந்தாலும் சரி, நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும், அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கின்றது. அதை மட்டும் நல்லா உறுதியாக மனசில் வச்சுக்கிங்க. அந்த உறுதி உங்கள் மனசில் இருந்தால் இது போன்ற என்ன விஷயங்கள் நடந்தாலும் உங்கள் மனசில் பயம் பொறுத்தாது, பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. நான் முதல்ல அதை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ கரையான் இல்லை, பல்லி, இந்த கரப்பான் பூச்சி, எலி, இந்த மாதிரி பூரான், எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, நான் ஒரு துவா சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை ஓதிட்டு வரும்போது இதிலிருந்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். இது 100% உண்மையான சாத்தியமான ஒரு விஷயம். இதை ஓதுவதற்கு சொல்லிட்டு ஒரு வழிமுறை இருக்குது. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிடுறேன், பிறகு எப்படி ஓதணும், எப்படி ஓதுனா உங்களுக்கு கை கண்ட பலன் கிடைக்கும், இதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு துவா என்னன்னு பார்க்கலாம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமதி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமதி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைத்த அனைத்து தீங்குகளை விட்டும் பூரணத்துவம் வாய்ந்த அவனுடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கந்திருஷ்டிக்காக ஓதுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கெட்ட பிராணிகள், விஷ ஜந்துக்கள், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச துவாவும் இருக்கும், ஆனால் இதற்காக தான் ஓதுவதா அப்படின்னு தெரியாது. இந்த துவாவை பற்றி ஹதீஸும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நிறைய பயணம் மேற்கொள்வாங்க போருக்காக. இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு ஒட்டகம் மூலமாக நடந்து அப்படி ரொம்ப வெகு தூரம் பயணம் மேற்கொள்வாங்க. அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது எந்த இடத்துல தங்குவாங்க, அதை நைட்டு ஒரு இடம் வரும், அந்த நைட்டு அந்த இடத்துல தங்கிடுவாங்க. காடு மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக விஷ ஜந்துக்களோட எல்லா தீங்கும் அந்த இதில் இருக்கும். அந்த நேரத்தில் இதை ஓதிக்கிங்க சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை தான் சொல்லித்தராங்க. ஏதாவது இடத்துல நீங்கள் தங்குறீங்கன்னா இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க சொல்லிட்டு. அப்புறமா இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ஒருத்தவங்க வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்துடுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க,
நான் தூங்கிட்டு இருந்தபோது என்ன ஒரு தேள் கொட்டிடுச்சு, என்னுடைய தூக்கத்தையே நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மாலை பொழுது அடையும் போதே இந்த துவாவை ஓதி இருந்தால் உனக்கு அது எந்த தீங்கும் இழைத்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவாவாக இது இருக்கும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த துவாவின் பொருள் என்ன, அல்லாஹ் படைச்சது தான் இந்த படைப்பினங்களும். அதால் நமக்கு எந்த தீங்கும் வராமல் இருக்கணும்னா நிச்சயமாக அல்லாஹுவின் உதவி நாட்டம் தேவை. அவன் கட்டளை இட்டால் போதும், அதை நம்ம ஒன்றுமே பண்ணாது. இந்த துவா அதை 100% சாத்தியப்படுத்தும். சிம்பிளான ஒரு துவாவாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தீங்கி விளைவிக்கின்ற எல்லா விஷ ஜந்துக்கள் பிராணிகள் சொல்லிட்டு அது சின்ன ஒரு பூச்சியாக இருக்கட்டும் இல்லை பெரிய ஒரு மிருகமாக இருக்கட்டும், எதிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு வந்தா. சொல்லப்போனால் இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதலாம், காலையில் ஓதலாம், மாலை ஓதலாம். ஒரு மனசில் நியத்து வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது பூச்சி தொல்லை இருக்குது, பல்லியால் பிரச்சனை இல்லை, கரப்பான் பூச்சியால் பிரச்சனை இல்லை, வீடு ஃபுல்லாக கரையான் அரைச்சி கிடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை பாம்பு தொல்லையாக இருக்கும், சில வீட்டுகளில் தேள் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் நார்மலாக ஓதிட்டு வரும்போது அந்த பூச்சியால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது, உங்களை ஒன்றும் பண்ணாது, அல்லாஹ் பண்ண விட மாட்டான். இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒரு தண்ணியில் கூட நீங்கள் இதை ஊதி உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளித்து விடலாம். எந்த இடத்துலலாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, வீட்டு 4 மூலைகளிலும் தெளித்து விடுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைக்கும். இதை விட ஒரு சிறந்த வார்த்தைகள் வேறு எதுவுமே இருக்காது. இந்த விஷ ஜந்துக்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி மனசை போட்டு நீங்கள் கலக்கமாக இருக்க வேணாம். இந்த மாதிரி இந்த வீட்டில் இந்த பூச்சி வந்துடுச்சே, நம்ம நிலைமை என்ன ஆக போதோ ஏது நடக்க போதோ சொல்லிட்டு அதே மனநிலையில் நீங்கள் இருந்தால் என்ன நடக்கும்னா, ஷைத்தான் தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொள்வோம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாம் என்ன நினைப்போம், ஓ இதுவால் தான் இந்த கடன் வந்துடுச்சு, இதுவால் தான் இவ்வளோ செலவாகுது, இதால் தான் நமக்கு நோய் வந்துடுச்சு சொல்லிட்டு நாமளே நினச்சி ஷிர்கான வழியில் போயிடுவோம். அல்லாஹ்வே மறந்துடுவோம். அல்லாஹ் தான் தந்தா, நிச்சயமாக நீக்கும், அந்த ஒரு இதுவும் போயிட்டு இந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது பாட அந்த பூச்சி வருதா, அதற்கு தடுப்பதற்கு என்ன வழி, இது போன்ற துவாக்களை சூறாக்களை ஊதுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு வழி பிறக்கும். அந்த பூச்சிகளின் தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அதை தவிர இந்த மாதிரி மனசில் நினைக்காதீங்க, எந்த மூட நம்பிக்கையும் வளர்த்துக்காதீங்க. அதை நம்ம ஷிர்கில் போய் சேர்த்துடும். ஆரம்பத்தில் சின்னதாக ஒன்று நினைக்க ஆரம்பிப்போம், அதுவே பெருசாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியில்லை அது சரியில்லை சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், எல்லாமே நமக்கு வந்துடும். அது நமக்கு என்றைக்குமே வரக்கூடாது. எது இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் வருது. பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் ஒரு நல்ல பலன் அளிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டை நாம் தானே இருக்கோம், நமக்கு தான் இந்த பிரச்சனைகள் ரொம்ப தொல்லை தரக்கூடியதாக இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளும், இந்த பூச்சி பிரச்சனைகள் பாதுகாப்பு பெற இந்த ஒரு சின்ன துவாவை ஓதி ஒரு தண்ணியில் ஊதி ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்களே ஓதிக்கிங்க. ஒரு 11 முறை சொல்லிட்டு ஓதுவதுக்கு முன்னாடி சலவாத் ஓதிக்கிங்க. ஓதிய பிறகு சலவாத் ஓதிக்கிங்க. தண்ணியில் ஊதி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாம். வீட்டின் 4 மூலைகளையும் நீங்கள் தெளிச்சு விடலாம். இல்லை டைரெக்டாக ஓதி நீங்கள் அப்படியே ஊதலாம், உங்கள் விருப்பம். ஆனால் இந்த ஒரு துவாவை எந்த வீட்டில் இந்த மாதிரி பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்கோ, விஷ ஜந்துக்களோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அவங்க இதை அதிகமாக ஓதிக்கிங்க. எப்போவுமே ஓதுங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க. இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்க. இது ஒன்று போதும் இன்ஷா அல்லாஹ் அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.